இந்த ஒரு வேலைவாய்ப்பு தான் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுது. மாதம் 83,880 ரூபா சம்பளம். அரசு நிறுவனத்தில் நிரந்தர வேலை. இந்த வீடியோவின் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்காகவே. வீடியோவை முழுசாக பாருங்கள். 2025 ஒரு பிக் சான்ஸு. RCF லிமிட்டெடில் 150க்கும் மேற்பட்ட அரசாங்க வேலைகள் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. இன்ஜினியரிங், MBA, ஃபினான்ஸ் எல்லாருக்குமே வேலை. ஒரு காலத்தில் 1000 ரூபா சம்பளத்துக்கு வேலை தேடியவன் இப்போது 83,880 ரூபா சம்பளம்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு காத்திருக்கு. இந்த வாய்ப்பை பார்த்து ஒவ்வொருவரும் அப்ளை பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் குட் திங்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அரசு நிறுவனத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டோட்டலாக 75 வேக்கன்சி இருக்குது. இதற்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிடெக்கு, பிஇ, டிப்ளமோ, எனி போஸ்ட் கிராஜுவேட், CA, MCOM, MBA. RCFL ரெஸ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் 2025-2026க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இது. மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் நவரத்னா நிறுவனமான RCFL ரெஸ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் இந்தியாவின் உர மற்றும் தொழில் ரசாயன உற்பத்திகளில் ஒன்றாக இந்த நிறுவனம் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இதற்கான பிரான்ச்சஸ் இருக்குது. மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளுடன் இயங்கி வரும் இந்த நிறுவனத்தில் பல்வேறு துறையில் உள்ள மேனேஜ்மெண்ட், ட்ரெயினி, ஆஃபீஸர் போன்ற பல்வேறு போஸ்டிங்கில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு என்ன போஸ்டிங், என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சம்பளன்றதை இப்போ டீட்டெயில்ஸாக பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் கெமிக்கலில் 11 வேக்கன்சி இருக்குது. இதற்கான ஏஜ் லிமிட்டு 27. என்ன குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000லேருந்து 83,880 ரூபா வரைக்கும் தராங்க. ஆஃபீஸர் ஃபினான்ஸில் 10 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் CA, CMA முடிச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 34 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 83,880. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பாய்லரில் 5 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பாய்லர் ஆப்ரேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 27 வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 83,880 ரூபா வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங்கில் 3 வேக்கன்சி இருக்குது. ஃபுல் டைமாக சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 30 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சேலரி 60,000லேருந்து 83,880 ரூபா வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மெக்கானிக்கலில் 2 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 27 வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000லேருந்து 83,880 ரூபா வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி என்விரான்மெண்ட்டில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. பிஇ, பிடெக், என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட்டு 27. சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000லேருந்து 83,880 ரூபா தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி எலக்ட்ரிக்கலில் 3 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பிஇ, பிடெக், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட்டு 27. சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000லேருந்து 83,880 ரூபா வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 3 வேக்கன்சி இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 27 வயசுக்குள்ளே இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000லேருந்து 83,880 ரூபா வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சிவிலில் 5 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பிஇ சிவில் முடிச்சிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட்டு 27. சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000லேருந்து 83,880 ரூபா வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிஇ சேஃப்டி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 1 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு 27. இதற்கான சம்பளமும் 60,000லேருந்து 83,880 ரூபா வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மெட்டீரியலில் 19 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இதற்கு பிஇ, பிடெக் முடிச்சிருக்கணும். 27 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சேலரியும் 60,000லேருந்து 83,800 ரூபா வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி
இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஏஜ் லிமிட்டும் 27. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 83,080 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஆஃபீஸருக்கு 8 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஹச்ஆருக்கு ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பிஜி ஹச்ஆர் முடிச்சிருக்கணும். 32 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 83,880 ரூபாயிலேருந்து 1,04,850 ரூபாய் வரைக்கும் தராங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அட்மினிஸ்ட்ரேஷனில் 2 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பிஜி ஹச்ஆர் முடிச்சிருக்கணும். 27 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான சேலரி 60,000லேருந்து 83,880 ரூபாய் வரைக்கும் தராங்க. டோட்டலாக 75 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டு சிலபஸை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் உங்கள் போஸ்டிங் என்னவோ அந்த சப்ஜெக்ட் மாடலில் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு கொடுக்குறாங்க. அடுத்த 50 கொஸ்டினுக்கு இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே போன்ற சிலபஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு கொடுக்குறாங்க. டோட்டலாக 150 மார்க்குக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். எக்ஸாமுக்கான டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 90 நிமிஷம் கொடுக்குறாங்க. இந்த டெஸ்ட்டில் நெகட்டிவ் மார்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, மும்பை, டெல்லி, போபால், பெங்களூர், ஹைதராபாத், லக்னோ, குஜராத்தில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட்டில் மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியும். ஆஃப்லைனில் பண்ண முடியாது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 16/6/2025. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரியான அரசு வேலைவாய்ப்பை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.